ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்பொழுது நடுவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதா மேடம் ஷூட்டிங் வந்தப்போ அந்த ஓட சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சிவாஜி சார் சொன்னாராம், ராதா மேடத்தை சொன்னாராம், இந்த மாதிரி யூனோ ஒன் திங், அவ்வளோதான், ஏன்னா ஹீ இஸ் பிளாக் அப்படின்னாரு. அதாவது என்னன்னா அவர் கருப்பாக இருக்காராம், எல்லாத்தையும் மேக்கப் இல்லாமல் காமிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு பாரதி சாரை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றே சொல்றார், சும்மா இருக்குண்ணே, உங்களை மாதிரி நல்ல பம்கின் மாதிரி மூஞ்செல்லாம் எனக்கு இல்லைண்ணே அப்படின்னு போயிருக்காரு. அதில் வந்து இன்னொன்று கிண்டலாக சொல்லியிருக்காரு, தெரியுமா, இவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தானா, இன்னைக்கு டைரக்டர் ஆயிட்டான் அப்படின்னாராம். என்னைக்காவது மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியாருனாலாம். இது வந்து பாரதி சார் என்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருந்தார். அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, பாரதி சாருக்கு நடிக்கணும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசை. அவர் வந்து அந்த காலத்தில் வந்து மதுரையில் தங்கரைகளில் போயிட்டு நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நடிக்கிறான், நம்ம நடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்னார். அந்த மாதிரி அவர் நடிக்கலாம்னா வந்தார். ஆனால் இல்லை, நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணோன்னா எல்லாரையும் நடிக்க வச்சார். பிற்காலத்தில் அவர் இப்போ நடிக்கிறார். அவர் தான் நான் சமீபத்தில் பாரதி சார் பார்த்தப்ப கேட்டேன், உங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறார், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அந்த இந்த ஒரு ஷூட்டிங் டைமில் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் சிவாஜி சாரும் பாரதி சாரும் பேசிக்கிட்ட இந்த விஷயம்.